ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா சைனாவில் இருக்கிற அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சு ஃபேமஸான ஷாலின் டெம்பிள்ன்ற ஒரு முக்கியமான இடத்த பற்றின வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷாலின் டெம்பிள் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு சிம்பிளாக இல்லாமல் சைனீஸ் கல்ச்சர்லேயும் அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் பின்னி பணிஞ்சு இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த டெம்பிள் சைனா மக்களுக்கு எவ்வளோ முக்கியமானது, குன்ஃபுக்கும் இந்த டெம்பிளுக்கும் என்ன சம்பந்தம், இப்படின்னு உங்களுக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ மூலயமா இன்றைக்கி நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாலின் டெம்பிள் 5th செஞ்சுரியில் நார்த்தன் வெய் டைனஸ்டி நடந்துட்டு இருந்தப்போ ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியாக தான் இந்த ஷாலின் டெம்பிளை கட்டினாங்க. லெஜண்ட் படி இந்தியன் மாங்கான போதி தர்மன்றவர் தான் இந்த ஷாலின் டெம்பிளை எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னு, ஆல்சோ ஜென் புத்திசமை சைனாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பரப்புனார்னு சொல்கிறாங்க. அதுவும் போதி தர்மர் 9 வருஷமாக குகையில் மெடிடேட் பண்ணி இந்த ஜென் புத்திசம் பற்றின விஷயங்களை யோசிச்சாருன்னு சொல்கிறாங்க. சைனா ஷாலின் டெம்பிள் அப்படின்லாம் சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர விஷயம் அது குன்ஃபு தான். ஆனால் இந்த ஷாலின் டெம்பிளுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதாவது குன்ஃபுக்கும் இருக்கிற தொடர்பு எப்போ உருவாச்சுன்னு தெரியுமா? 7th செஞ்சுரியில் டாங் சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்தப்போ தான் இந்த கனெக்ஷன் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த டெம்பிளில் இருக்க மாங்க்ஸ் தான் ஒரு புது விதமான யூனிக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார்மை அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸையும் சேர்த்து உருவாக்குனாங்க. அதுதான் இப்போ குன்ஃபுவாக இருந்துட்டு வருது. அதுவும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்க வெறும் சண்டை போடுறதுக்கு மட்டும் உருவாக்கலைங்க, அதுக்கு பதிலாக மெடிடேஷன் அப்புறம் டிசிப்ளினோட ஒரு வடிவமாக தான் உருவாக்குனாங்க. அதனால் இந்த ஷாலின் மாங்க்ஸ்லாம் அவங்களோட இந்த ஸ்கில்லுக்காக உலகம் முழுக்க ரொம்ப புகழ் பெற்றாங்க. சைனீஸோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க இருக்கிற பிரச்சனைகளையும் எழுச்சிகளையும் இந்த ஷாலின் டெம்பிள் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறத கவனிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா சாங் சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்தப்போ இந்த ஷாலின் டெம்பிளை சேர்ந்த மாங்க்ஸ்லாம் எல்லை மீறி அந்த நாட்டுக்குள் படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து போராடினாங்க. ஆல்சோ அந்த நாட்டை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பங்கை வகிச்சாங்க. அதுவும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு நிகழ்வாக சொல்லணும்னா 16th செஞ்சுரியில் குயிங் சாம்ராஜ்யம் கூட நடந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் ஷாலின் டெம்பிளோட மாங்க்ஸ்லாம் அப்ரேஷனை எதிர்த்து போராடினாங்க. அதுக்கு பலனாக இந்த ஷாலின் டெம்பிளை பல தடவை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. ஆனாலும் அதிலிருந்து திரும்ப மீண்டெழுந்து வந்தாங்க. இப்போ இந்த மாடர்ன் ஏராவில் ஷாலின் டெம்பிள் சைனாவில் இருக்கிற ஒரு கல்ச்சுரல் ஐக்கானாகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க இருந்து பல்லாயிரம் டூரிஸ்ட்டுகளையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே ஆசை இருக்கிறவங்களையும் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் படங்களுக்கெல்லாம் இந்த ஷாலின் டெம்பிள் ஒரு அர்த்தமாகவே மாறியிருக்கு. படங்களில் இந்த ஷாலின் டெம்பிளில் இருந்த பழைய லெஜெண்டரி மாங்க்ஸை பற்றின கதைகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கமர்ஷியலைசேஷன்லாம் தள்ளி வச்சு பார்த்தோன்னா இந்த ஷாலின் டெம்பிள் இன்னும் வரைக்குமே புத்திஸ்ட்டை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு முக்கிய இடமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் மெடிடேஷனுக்கும் இவங்க தர பேலன்ஸ் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.